தீவு இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன தீவு. இங்க வந்து மக்கள் கிட்ட என்னதான் இருக்கோ இல்லையோ எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. இதே ஊர்ல இன்னொருத்தவங்க வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் பேர் தான் கார்த்திக். இந்த கார்த்திக் வந்து அவங்க அம்மா கூட வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் அப்பப்போ கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு கெராஜ்ல வேலையை செஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தான் இந்த கார்த்திக். இவன் வந்து ரொம்ப நல்லவன். அதாச்சும் யாரும் ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டான். ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வேலையிலேருந்து அவன் ஒரு டேங்கை பார்க்குறான். அது ஒரு பெட்ரோல் டேங்க். இது விற்றா நமக்கு காசு கிடைக்கும்னு கார்த்திக்கும் யோசிக்கிறான். என்னடா பார்க்கற யாருமே இல்லையே அப்படின்னு அவனும் எடுத்துக்கிட்டு போக முடிவு எடுக்கிறான். கார்த்திக் அந்த டேங்கை எடுத்து வண்டியில் வச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அந்த பக்கத்துல அவன் வீட்டு பக்கத்துல அந்த டேங்கை வச்சுட்டு அவனும் அதே இடத்த தூங்கிடுறான். சரியா ராத்திரி 12 மணி அப்போ அந்த டேங்க் வந்து ஒரு பொண்ணா மாறிடுது. அந்த டேங்க்ல இருந்து வித்தியாசமான சத்தம்லாம் வருது. கார்த்திக் முன்னாடி அந்த டேங்க் ஒரு பயங்கரமான ஒரு பொண்ணா மாறுறதுனால அது பேய் நினைச்சு கார்த்திக்கும் பயந்துடுறான். அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள திரும்பவும் அந்த டேங்கா மாறிடுது அந்த பொண்ணு. கார்த்திக் இதை பார்த்தோன்னே அப்படியே ஒண்ணுமே புரியல. அந்த டேங்கை எடுத்துட்டு போய் ஊர்ல வித்தரலான்னு காலையிலேயே கிளம்பி போய் ஊர்லயும் வித்துறான். அதால அவனுக்கு சில டைமண்ட்ஸும் கிடைக்குது. அந்த டைமண்ட்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க அம்மா காமிக்கிறான். அவங்க அம்மா கேட்கறாங்க, என்னப்பா இவ்வளவு டைமண்ட்ஸ் எங்க இருந்து அவனுக்கு வந்துச்சு, நீ ஏதாச்சும் திருநியான்னு கேட்கும் போது, இல்லம்மா அதெல்லாம் இல்லை, நான் உழைச்சிதான் சம்பாரிச்சேன்னு கார்த்திக்கும் சொல்லிடுறான். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கார்த்திக்கும் வேலைக்கு போயிடுறான். அவன் அம்மா டைமண்ட்ஸ் கிட்ட வந்து பார்க்கும்போது அப்படியே 4-5 குழந்தைங்க அது பக்கத்துல நிக்குது. கார்த்திக்னு கத்தும் போது கார்த்திக் உள்ள வந்து பார்க்கறான். அப்ப அதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. அவன் அம்மா கிட்ட சொல்றான், நீ இது வந்து பிரம்மையாதாம இருக்கணும் அப்படின்னு. அவன் அம்மா, நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக்கும் டைமண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு வீலே போய் திரும்பவும் தூங்கிடுறான். மறுநாள் கார்த்திக் வீட்டுல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்குது. யாரோ ஒரு பொம்பளை ஆள்ற மாதிரி. ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தூக்கமே வரும். எல்லாரும் பயந்துட்டாங்க. அதுக்கு மறுநாளே வந்து கேட்கறாங்க கார்த்திக் கிட்ட, கார்த்திக் உங்க வீட்டுல இருந்தா அன்னைக்கு இந்த மாதிரி குரல் வந்துச்சு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கார்த்திக்கும் தெரியல, எங்க வீட்டுல எதுவும் வரலன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். கார்த்திக்கும் திரும்ப வேலைக்கு கிளம்புறான். அங்க பாக்குறான் இந்த வாட்டி வந்து 10-15 டேங்க் இருக்காங்க, அந்த பெட்ரோல் டேங்க் மட்டுமே. இதை போய் ஊர்ல வித்துடலாம் கம்மி ரேட்டுக்கு ஊருக்கும் கொண்டு வரான். அங்க போய் டவுன்ல போய் விற்கவும் ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு ஸ்டால் மாதிரி வைக்க ஆரம்பிக்கிறான். அங்க வந்து நிறைய வியாபாரமும் போகுது. நிறைய பேர் வந்து அவங்க பிரைவேட் ஜெட்ல எல்லாம் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க வேற ஊருக்காரங்க எல்லாம். கார்த்திக் ரொம்ப பெரிய பணக்காரனா இதை வித்து அவனுக்கு டேங்க்கு குறையாம கரைச்சிக்கிட்டே இருக்கு. ஆஸ்கரிச்ச கார்த்திக் ரொம்ப திமிரி ஏறி போய் ஒரு டேங்க் இந்த வாட்டி 10,000 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சான். அந்த டேங்க்ல இருந்து அந்த பூதத்தை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க. அந்த கார்த்திக் அந்த பூதம் மறைஞ்ச உடனே அதெல்லாம் சும்மா அவங்க பிரம்மங்க அப்படின்னு திரும்பவும் விற்க ஆரம்பிக்கிறான். வித்து அவன் நிறைய பணத்தையும் சம்பாதிக்கிறான். எடுத்துட்டு வந்து அந்த பணத்தை டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வீட்டுல வைக்கிறான். அந்த பணம் டைமண்ட்ஸ் தங்கம் எல்லாமே அவன் அம்மா உள்ள வந்து பாக்குறாங்க. அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு பேயா மாறி அவங்க அம்மா அதே இடத்துல போட்டு தள்ளிடுது. பேர் லைக் பண்ணாம இருப்பீங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அம்மா இறந்ததை பார்த்த கார்த்திக்கு மனசே உடஞ்சு போச்சு. அவன் வந்து அவங்க அம்மா எரிச்சிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே அவனுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அவன் டேங்க் எல்லாம் வித்தான் பாத்தீங்களா, அந்த டேங்க் எல்லாம் வாங்குறவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த டேங்க் சில டைம்ல பூதம் மாதிரி கத்துது, அப்படியே பறக்குது, ஒரு வாட்டி அப்படியே விடிக்குது, அந்த சுடுகாட்டுக்கெல்லாம் போகுது, அப்படியே பறக்குது, ஒரு மாதிரி உருவமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் கிட்ட எல்லாத்துமே வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக் இது கேட்டோட மனசே உடஞ்சு போச்சு. நடந்ததெல்லாம் சொல்லலான்னு அவங்க ஊர்கிட்ட ஒரு மந்திரவாதி இருக்கான். அவங்க கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றான். எங்க அப்பா எப்பயா இருந்தாங்கன்னு கேட்கறான். அப்போ அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உங்க அப்பா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு பெட்ரோல் பேங்க் கிட்ட போய் பெட்ரோல் போட மட்டும் அவங்க அப்பா அப்படியே எரிஞ்சு சாம்பலாய் அங்கே இறந்து போயிடுறாங்க. உங்க அப்பா மட்டும் கிடையாது, அந்த பெட்ரோல் பேங்க் கிட்ட யாரெல்லாம் போனாலும் அந்த பேய் வந்து அவங்களை கொன்னுடுது. அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட யாருமே போறது இல்ல. கார்த்திக்கும் கேட்கறான் அந்த பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னு. ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி அவங்க வீட்டுல இருந்து பூதம் இருக்குன்னு. அந்த டேங்க் ஊர் மக்கள் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சு. டேங்க்ல இருக்கிற பூதமும் அதே மாதிரி அந்த டேங்க் வந்து இப்ப நிறையவும் கிடைக்க ஆரம்பிச்சது. மறுநாள் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கார்த்திக் கிட்ட கேட்கறாங்க, கார்த்திக் நீ அந்த டேங்க் ஊருக்குள்ள கொண்டு வந்ததுல இருந்து தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்போ கார்த்திக்கும் கேட்கறான் அந்த டேங்க்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, அந்த பேய் யாருன்னு கேட்கும் போது ஒருத்த முன்னாடி வந்து சொல்றான், கார்த்திக் அது எனக்கு பத்தி தெரியும்னு. ஒரு வயசானவர் வந்து சொல்றாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு பொண்ணு வாழ்ந்தா, அவ பேர் தான் பிரியா. பிரியா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, நல்லா கடினமா உழைப்பா. அவ வந்து அந்த உழைப்பால் ஒரு பெட்ரோல் பங்க் ஓபன் பண்றா. பாதி ரேட்டுக்கே பெட்ரோல்ல தருவா, ரொம்ப கம்மி ரேட்டுக்கு 10 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல்ல தந்துட்டு இருந்தா. இது கேள்விப்பட்ட எல்லாருமே நிறைய பேர் வேற ஊர்ல இருந்தா வந்தாங்க. அதை பார்த்த பக்கத்து பெட்ரோல் பங்க் காரனுக்கு ரொம்ப வயிற்றுச்சல் ஆயிடுச்சு. அவன் வண்டிக்கு போடலான்னு வருவான். அப்போன்னு பார்த்து அந்த பிரியாவும் போட முடியாதுடா, நீ மூடிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த பெட்ரோல் பங்க் காரனுக்கு. பிரியாவும் அதே இடத்துல அவன் போட்டும் தள்ளிடுறான். பிரியாவும் அதே இடத்துல இறந்தும் போறான். அந்த பெட்ரோல் பங்க் காரன் பெட்ரோல் எல்லாத்தையுமே எரிச்சிடறான். பிரியாவும் அங்க அப்படியே துடிச்சு இறந்து போறான். பிரியா மறுநாள் பேயா மாதிரி அந்த பெட்ரோல் பங்க்குள்ள நுழைஞ்சிடறான். அன்னிலிருந்து பெட்ரோல் பங்க் பக்கத்துல யாரெல்லாம் போவாங்களோ அவங்களாம் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. அன்னிலிருந்து பெட்ரோல் பங்கை நாங்க எல்லாரும் இழுத்து மூடிட்டோம். இன்னொரு நாள் கார்த்திக்கும் ஊர் மக்கள் எல்லாருமே போயிடுவாங்க. பிரியா அவனுக்கு நடந்ததெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம், நீ வெளியே வான்னு. அப்போ ஒரு குரலும் கேட்குது. அப்போ பிரியாவும் வெளியே வரா. என்ன எனக்கு நடந்த அநியாயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அந்த பெட்ரோல் பங்க் காரனை மட்டும் எங்கிட்ட பிடிச்சிக்கணுங்க, இதுக்கு மேலே உங்க யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. கார்த்திக்கும் அந்த பெட்ரோல் பங்க் காரனை பிடிச்சிட்டு வந்து பிரியா கிட்ட விட்டுறான். எங்க இந்த பெட்ரோல் பங்க் உங்களுக்கு தான் கார்த்திக்கும் சொல்றான். அவனும் ஆசைப்பட்டு இங்க வரான். அதே நேரத்துல பிரியாவோட ஆத்மாவும் வெளியே வருது அந்த டேங்க்ல இருந்து. வெளியே வந்தோடனே அவன் அங்கேயே போட்டுன்னு தள்ளிடுது. அன்னிலிருந்து அந்த பிரியாவோட ஆத்மா அப்படியே மேல போயிடுது. அன்னிலிருந்து யாருக்குமே தொல்லையும் கொடுக்கல, இந்த ஊர் பக்கமும் வரல.
அன்னைக்கு காத்தோட காத்தா அது கலந்து போயிடுச்சு. எல்லாம் பிரச்சனையும் இதோட முடிவுக்கு வருது. எல்லாருமே அன்னையிலிருந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நண்பா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க ஆன் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.